கோவை கொடிஷியாவில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா மற்றும் கல்லூரி கனவு 2024 துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, முத்துசாமி ஆகியோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் நான் முதல்வன், மென்டர்ஷிப் போர்ட்டல் சேவை, கல்லூரி கனவு 2024 ஆகியவற்றை துவக்கி வைத்து பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், விளையாட்டு நேரத்தை கடன் வாங்கி பாடம் நடத்துவதை தவிர்த்து விளையாடுவதற்காக கொடுங்கள் எனவும், நம்முடைய மாணவர்கள் விளையாட்டுத் துறையிலும் சாதனைகளை நடத்தி வருகின்றனர் எனவும் ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தினார். திருச்சி மத்திய சிறையில் உள்ள சிறப்பு முகாமில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட சாந்தன், ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், முருகன் ஆகியோர் வைக்கப்பட்டிருந்தனர். இவர்களில் சாந்தன் இலங்கை செல்வதற்காக அனுமதி கேட்டிருந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பலனின்றி சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் உயிரிழந்தார். அவரது உடல் இன்று இலங்கை கொண்டு செல்லப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமில் இருக்கும் இலங்கை தமிழர்கள் முஜிபுர் ரகுமான், சுகந்தன் ஆகியோர் தங்களை சொந்த நாட்டுக்கு உடனே அனுப்ப வேண்டும் என வலியுறுத்தி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒன்றிய மோடி அரசை கண்டித்து இந்திய மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தஞ்சை மாவட்டம் பனகல் கட்டடம் எதிரே தெற்கு மாவட்ட செயலாளர் பிராங்க் தனசேகர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ஒன்றிய நிதி அறிக்கையில் பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யாததை கண்டித்தும், அனைத்து பொருட்களின் விலையேற்றத்தை குறைத்திடவும், நாடாளுமன்ற தேர்தலை வாக்குச்சீட்டு முறையில் நடத்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 15.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பூங்காக்கள், அரசு பள்ளி கட்டிடங்களின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன், நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு, சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருமான செல்வ பெருந்தகை ஆகியோர் கலந்து கொண்டு புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட அரசு கட்டடங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் அன்பரசன், நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ளதால் இதுவரை கட்டி முடிக்கப்பட்ட கட்டடங்களை வேகமாக திறந்து வைத்து வருவதாக தெரிவித்தார். ஒரு அற்புதமான ஸ்கூல், இதில் நான் கூட இதில் தான் படித்தேன். அதனால தான் இன்றைக்கி அந்த கட்டடமும் கட்டி இன்றைக்கி இந்த கட்டடமும் கட்டியிருக்கிறோம். 2006-11 நம்முடைய தலைவர் தான் அந்த கட்டடத்தை, தம்பி சத்யா இங்கே உரையாற்றுகிற போது அந்த வேலை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அது தெரிஞ்சுக்கு தான் இங்கே சும்மா கோரிக்கை இருக்கிற மாதிரி வைக்கிறார். உங்ககிட்ட நல்ல பேர் எடுத்துக்கிறதுக்கு தேர்தல் இப்போ இப்போ இன்னொரு வாரத்தில் 10 நாளில் தேர்தல் அறிவிக்க போகிறாங்க. தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற பட்ஜெட் கூட்டம் நடக்க போகுது. நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம நகராட்சிக்கு பாதாள சாக்கடை பணி, மெட்ரோ வாட்டர் குடிநீர் நிச்சயமாக அந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு அந்த பணிகள் இந்த ஆண்டு தொடங்கப்படும் என்பதை உள்ளபடியே உறுதியாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்தவர் செண்பகமூர்த்தி. இவர் நியூ இந்தியா அஷூரன்ஸ் என்ற இன்சூரன்ஸ் கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறார். இவருடைய காரை மதுரையில் உள்ள ஒர்க் ஷாப்பில் சர்வீஸிற்காக விட்டதாக கூறப்படுகிறது. அந்த காரை செண்பகமூர்த்தி தன்னுடன் பணிபுரியும் ரசூல் என்பவரை எடுத்து வரும்படி கூறியுள்ளார். அதன் பேரில் ரசூல் மதுரையிலிருந்து சாத்தூர் நோக்கி அந்த காரை ஓட்டிக்கொண்டு வந்து கொண்டிருந்தார். அப்போது விருதுநகர் அரசு போக்குவரத்து பணிமனை அருகே உள்ள மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென கார் தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதனை கண்ட ரசூல் உடனடியாக காரை ஓரமாக நிறுத்திவிட்டு கீழே இறங்கியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். மேலும் இந்த தீ விபத்து குறித்து மேற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள மஞ்சாரஹள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட சித்திரப்பட்டி, செல்லமுடி, முழியான்காடு, நரசிமேடு, அருந்ததியர் நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கடந்த 6 மாதங்களாக முறையான குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் ஏரியூர் மேச்சேரி பிரதான சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தைக்கு வந்த ஊராட்சி மன்ற தலைவர் மாணிக்கத்திடம் கடும் வாக்குவாதம் செய்தனர். சுமார் 1 மணி நேரம் இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்ற நிலையில் போராட்டத்தால் பள்ளி கல்லூரிக்கு செல்ல முடியாமல் பாதி வழியில் தவித்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் நலன் கருதி போராட்டத்தை முடித்துக் கொண்டனர்.
தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான புளியரை சோதனை சாவடி அருகே காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அப்பகுதியில் சந்தேகிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்த நபரை அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அந்த நபர் மேலக்குத்த பஞ்சான் பகுதியைச் சேர்ந்த அர்ஜுனன் என்பதும் ஆற்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனைக்காக வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து அவரிடமிருந்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 5280 ரூபாய் மதிப்பிலான 92 லாட்டரி சீட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதியில் கஞ்சா விற்பனை அதிக அளவு நடைபெறுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் தனிப்படை காவல்துறையினர் திருபுவனம் அருகே கீழவெள்ளூரில் வாகன சோதனை மேற்கொண்டபோது காரில் வந்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன், சரவணகுமார், கூடலூர் எம்ஜிஆர் காலனியைச் சேர்ந்த வினோத்குமார், மதுரையைச் சேர்ந்த சுரேஷ், மானாமதுரையைச் சேர்ந்த சங்கர் என்பதும் அவர்கள் 24 கிலோ கஞ்சாவை காரில் மறைத்து வைத்து விற்பனைக்காக கடத்தி வந்ததும் தெரியவந்தது. இதனிடையே வாகன சோதனையின்போது சங்கர் என்பவர் தப்பியோடிய நிலையில் மற்றவர்களை கைது செய்து திருபுவன காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனையடுத்து திருபுவன காவல் நிலைய போலீசார் 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்களிடமிருந்த 24 கிலோ கஞ்சா, ஒரு கார், 4 செல்போன், ஒரு மோடம் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து தப்பியோடிய சங்கரை தேடி வருகின்றனர். சென்னை புழல் எம்ஜிஆர் நகரில் உள்ள மாடல் லெஜண்ட் பள்ளியில் 10ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. செம்மொழி என்ற தலைப்பில் பழங்கால தமிழ் மொழியின் சிறப்புகள், வரலாறு மற்றும் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் கருவாக கொண்டு இந்த ஆண்டு விழா நடத்தப்பட்டது. பள்ளியின் தாளாளர் சசிரேகா சேவியர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆண்டு விழாவில் தமிழ் மொழியின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வரிகளை கொண்ட பாடல்களுக்கு ஏற்ப மழலைகள் நடனமாடி பார்வையாளர்களை கவர்ந்தனர். மேலும் செம்மொழியான தமிழ் மொழியின் வரலாறு, அதன் முக்கியத்துவங்களை மாணவர்கள் அழகாக எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்வில் சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளியில் பல்வேறு பிரிவுகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கொத்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் காசிநாதன். இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்துள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு சொந்த ஊருக்கு வந்த இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 10 வயது இரட்டை சகோதரிகள் தனது பாட்டி வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்தபோது வீட்டிற்குள் நுழைந்து ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து காரைக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிவகங்கை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றவாளி காசிநாதனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 11,000 ரூபாய் அபராதமும் விதித்து பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை தமிழக அரசு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே புதியம்புத்தூரில் காளியம்மாள் என்பவர் தனது 3 பிள்ளைகளுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் வழக்கம் போல் பள்ளிக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்த பிள்ளைகள் தாய் காளியம்மாள் இல்லாததைக் கண்டு வீட்டை சுற்றி பார்த்துள்ளனர். அப்போது வீட்டின் கடவு பகுதியில் காளியம்மாள் சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் கதறி அழுதுள்ளனர். பிள்ளைகளின் சத்தத்தை கேட்டு வந்த அருகில் இருந்தவர்கள் காளியம்மாள் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் காளியம்மாள் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து புதியம்புதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காலையில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வைத்த தாய் மாலையில் சடலமாக கிடந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வடக்கு கேணியர் தெருவை சேர்ந்தவர் சுப்பிரமணியன் மகன் ஹரிஹரன். ஓட்டுநரான இவருக்கு மது பழக்கம் இருந்ததால் குடும்பத்தினருடன் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இவர் கடந்த 2016ஆம் ஆண்டு மது அருந்திவிட்டு வந்து வீட்டில் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த அவரது தாய் நாகேஸ்வரி மற்றும் நாகேஸ்வரியின் தம்பி நாகராஜ் ஆகியோர் ஹரிஹரனை கம்பியால் தாக்கியும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்தனர். இதுகுறித்து காரைக்குடி வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை சிவகங்கை கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்றது. வழக்கை விசாரித்த கூடுதல் மாவட்ட நீதிபதி சத்யதாரா குற்றம் சாட்டப்பட்ட நாகேஸ்வரி, நாகராஜ் இருவருக்கும் ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதம் செலுத்த தவறினால் குற்றம் சாட்டப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஓராண்டு கால சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கிருஷ்ணாம்பேட்டையைச் சேர்ந்தவர்கள் சதீஷ்ராஜ், சங்கீதா தம்பதியினர்.
சங்கீதா கர்ப்பிணியாக இருந்த நிலையில் பிரசவத்திற்காக அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் லீப் ஆண்டான பிப்ரவரி 29ஆம் தேதி அவருக்கு சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. பிப்ரவரி 29இல் பிறந்த குழந்தைகள் மற்ற நாளில் பிறந்த குழந்தைகளைப் போல் ஆண்டுதோறும் பிறந்த நாள் கொண்டாட முடியாது. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே பிறந்த நாள் கொண்டாட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க நிர்வாகிகள் கடந்த ஆண்டு பயிர் காப்பீடு வழங்காததை கண்டித்து கோஷமிட்டு காப்பீடு கிடைக்க வலியுறுத்தினர். மேலும் கடந்த மாதம் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தண்ணீர் விடக்கோரி விவசாயிகள் கோரிக்கை வைத்ததைத் தொடர்ந்து சம்பா தாளடி பயிர் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட்டதற்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே சக்ராப்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாநில அளவிலான கலைத் திருவிழா, சிலம்பம், திறனாய்வு தேர்வு உட்பட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு நிகழ்ச்சியும் ஆண்டு விழா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆட்டம் பாட்டங்களுடன் மாணவ மாணவிகள் நடத்திய பல்வேறு வகையான விழிப்புணர்வு நிகழ்ச்சி காண்போரை கவரும் வண்ணம் இருந்தது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் வனப்பகுதியில் உள்ள யானைகள் தண்ணீர் மற்றும் உணவு தேடி வனப்பகுதியையொட்டியுள்ள கிராமங்களுக்கு அடிக்கடி வருவது வழக்கம். இந்நிலையில் ஒகேனக்கல் அருகே பண்டப்பட்டி பகுதியில் ஒற்றை யானை சாலையை கடந்து சென்றது. இதனால் அவ்வழியாக வாகனங்களில் வந்த சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்து திரும்பி சென்றனர். மேலும் வனப்பகுதியில் வனத்துறை அதிகாரிகள் ரோந்து சென்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூலி உயர்வு கேட்டு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பாடா பிள்ளையார் கோவில் முன்பு விசைத்தறி தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விசைத்தறி தொழிலாளர் சங்க மாவட்ட தலைவர் மாரியப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கரன் கோவில், சிந்தாமணி, புளியங்குடி, சுபலாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான விசைத்தறி தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். 50% கூலி உயர்வு கேட்டு சங்கரன்கோயில் இருக்க வட்டாரத்தினுடைய விசைத்தறி தொழிலாளர்கள் 3 நாள் ஸ்ட்ரைக்கும் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2018 கூலி உயர்வு என்பது வழங்கப்பட்டது. கடந்த 6 ஆண்டு காலமாக கூலி உயர்வு என்பது வழங்கப்படலை. அதே மாதிரி இந்த முதலாளிகளுக்கு கோரிக்கை வைத்தோம்னு சொன்னால் சங்கரன்கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய முதலாளிகள் இன்றைக்கு கூலி உயர்வு என்பது வழங்கப்பட மாட்டாதுன்னு என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண ஃபேக்டரியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு 10% கூலி உயர்வு என்பது வழங்கப்பட்டிருக்கு. இதே வீடு சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு 10% கூலி உயர்வு என்பது நஷ்டஈடு ஏற்படுகிறது. இதை உடனடியாக மாவட்ட ஆட்சியர்களும் தொழிலாளர் துறையும் உடனடியாக கண்டு இந்த மாதிரியான போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் கணக்கில் எடுத்து உடனடியாக எங்களுடைய கூலி பிரச்சனையை தீர்க்குமாறு மாவட்ட ஆட்சியருக்கும் மாவட்ட தொழில்துறைக்கும் கேட்டுக்கொள்கிறோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே புதுவயலில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாடாளுமன்ற நடைமுறைகள் குறித்த விளக்க நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்றம் போல் வடிவமைக்கப்பட்ட அரங்கத்தில் அமைக்கப்பட்ட இருக்கைகளில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போல் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் அமர வைக்கப்பட்டு அவை நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டது. பின்பு பேரவை தொடங்கி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளை ஆளும் கட்சி அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என நடைமுறை விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் வாக்கு எந்திரம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது, வாக்காளர்கள் எப்படி வாக்களிக்க வேண்டும் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடத்தி காண்பிக்கப்பட்டது. அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிப்ரவரி 29ஆம் தேதி 2 தம்பதியருக்கு 2 குழந்தைகள் பிறந்துள்ளது. அதன்படி கவிதா என்ற பெண்ணுக்கு ஆண் குழந்தையும் சுதா என்ற பெண்ணுக்கு பெண் குழந்தையும் பிறந்துள்ளது. இந்நிலையில் பிப்ரவரி 29ஆம் தேதியில் குழந்தை பிறந்தது மகிழ்ச்சி என்றும் நாங்கள் தமிழர்கள் என்பதால் தமிழ் தேதியான மாசி 17ஆம் தேதியை பிறந்த நாளாக கொண்டாடுவோம் என பெற்றோர்கள் தெரிவித்தனர். ஸ்டெர்லைட் ஆலை திறக்க அனுமதிக்க வேண்டும் என்ற ஸ்டெர்லைட் ஆலையின் மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் திரண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். செயல்பட்டு வந்த ஸ்டெர்லைட் ஆலை சுற்றுச்சூழல் விதிகளை மீறி மாசு ஏற்படுத்தி ஆலைக்கு கொடுத்து வந்த அனுமதி முடிந்த பிறகும் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்தது. எனவே ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி
தூத்துக்குடி பொதுமக்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வந்தனர். கடந்த 2018ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி நடந்த அமைதியான போராட்டத்தில் காவல்துறை துப்பாக்கி சூட்டுக்கு 15 பேர் பலியாகினர்.